எங்க ஒரு வீட்ல அக்கா தங்கச்சி 2 பேர் இருக்காங்க. அதுல அக்கா பேரு கருவாச்சி, தங்கச்சி பேரு வெள்ளச்சி. அக்கா கறிக்கு வெள்ளை கலர்னா சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அவளை சுத்தியும் கருப்பு கலர்ல பெயிண்ட் அடிச்சிட்டு கருப்பு கலர் பேப்பர்ல கருப்பு கலர் மைய வச்சு எழுதிட்டு என்னடா நம்ம எழுதுறது ஒண்ணுமே தெரிய மாட்டேதுன்னு ரொம்ப நேரமா யோசிச்சுட்டே இருக்கா. அப்ப அவளோட தங்கச்சி பாசமா அவளை பாக்கிறதுக்காக அவளோட ரூம்குள்ள வரா. அவளோட ரூம்குள்ள வந்த உடனே அவளோட கருப்பு கலர் பெயிண்ட்ல போய் வெள்ளை கலரா மாறிட்டு இருக்கு. அக்கா கறி உடனே காண்டாகிட்டு இங்க பாரு நீ உள்ள வந்ததுனால என்னோட கருப்பு கலர் பெயிண்ட் எல்லாம் போகுது, உடனே வெளியே போனா அவளை வெளியே அனுப்பி விட்டுறா. அப்பவும் அவளோட தங்கச்சி சும்மா இல்லாம தலையில நடந்து அவளோட ரூம்குள்ள போறா. அதை பார்த்துட்டு காண்டாகிட்டு அவளை திட்டி ரூமை விட்டு வெளியே தள்ளி விட்டுறா. அவளோட தங்கச்சி உடனே கோவப்பட்டு ராட்சசியா மாறிடுறா. அவ கத்துல அந்த வீடு ஃபுல்லாவே வெள்ளையா மாறிடுது. அக்கா கறி உடனே பயந்துட்டு அங்க இருந்து கொஞ்சோண்டு கருப்பு கலர் பெயிண்ட் மேல ஏறி போய் நிக்கிறா. அப்பதான் அவளுக்கு அவ பண்ண தப்பே புரிய வருது. அவ உடனே ஓடி போய் அவளோட தங்கச்சியை பாசமா கட்டி பிடிச்சுக்கிறா. அவளோட தங்கச்சியும் உடனே கோவம்லாம் போய் சாதாரணமா மாறிடுறா. அவளோட தங்கச்சி கிட்ட என்ன மன்னிச்சுட்டு நான் உங்ககிட்ட அப்படி நடந்திருக்க கூடாது, நான் உன்னோட உணர்வுகளையும் புரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு அவளை பாசமா கட்டி பிடிச்சுக்கிறா. அதுக்கப்புறமா அக்கா தங்கச்சியோட ரூம்க்கும் தங்கச்சி அக்காவோட ரூம்க்கும் மாறி மாறி போய் ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. உங்க வீட்லயும் இதே மாதிரி கோவம் வந்தா ராட்சசியா மாற தங்கச்சி யாராவது இருக்காங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க.